பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர்கள் அதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஜாதி சங்கம் தான் அது கடைசியில் அரசியல் கட்சியாக மாறி இன்று ஓரளவு நிறைய சொத்து சேர்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இவர்கள் வந்து தங்களை வந்து சத்திரியர்கள்னு சொல்லிக்கிறாங்க. சத்திரியர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வேறு பேசுகிறாரு நம்ம அன்புமணி. இதனால் வந்து தலித்துகளை வந்து அந்த அதாவது அந்த குடும்பத்து பெண்கள் யாராவது போய் தலித்துகளை கல்யாணம் பண்ணிவிட்டு அவர்களை வந்து கொலை பண்ணுற வரைக்கும் போகிறாங்க, ஆணவ கொலை பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து சரிதான்ங்கிற மாதிரிலாம் வந்து ராமதாஸ் பேசுகிறார், பல மீட்டிங்கில் பேசியிருக்கிறார். நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து உங்கள்கிட்ட வந்து தூக்கி கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர்ங்கிற ஒரு கதா காலட்சேபம் பண்ணக்கூடிய ஒரு பிராமணர் அவர் என்ன சொல்கிறாருனாக்க 21 தலைமுறை சத்திரியர்கள் ராஜாக்கள் வந்து கொண்டுட்டாங்களாம். அப்போது அங்கே வந்து ஆண்கள் வந்து ராஜாக்கள் இல்லாமல் போயிட்டாங்களாம். அப்போ அந்த பெண்கள்கிட்ட வந்து சொன்னாங்களாம், உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் வேணும்னாக்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிராமணர்கள்ட்ட போய் உங்களுடைய புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து ரொம்ப எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக சொல்கிறார். இப்போது இந்த சத்திரியர்கள்னு தங்களை சொல்லிக்கூடிய இந்த வன்னியர்கள் கொதித்தெழுந்திருக்க வேண்டாமா? இப்போலாம் இப்போ வந்து ஏன் வந்து தமிழகத்தில் வந்து இஸ்லாம் இந்த அளவு பெருகுச்சு, ஏன் தமிழர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி ஓடி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இதெல்லாம் ஒரு காரணம். இப்போ இவ்வளோ பப்ளிக்காக பேசுகிறாரு, அதாவது வப்பாட்டிக்கு பிறந்தவங்கிறது மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்குது. அப்போ இது எவ்வளோ பெரிய இழிவு இது ஒரு மனிதனுக்கு. அந்த வீடியோ கேளுங்க. நாம் பண்ணிக்குள்ள சத்திரியர்கள் 21 தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை கொன்னுட்டார். இப்போ விஞ்சி இருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்னிகள், குழந்தை இல்ல, என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோகிதர் சொன்னாராம், ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெத்துக்குங்கோ. இப்போ உங்களுடைய ஜாதி பெருமை இந்த அளவில் இருக்கிறப்போ நீங்கள் எப்படி நான் வந்து தலித்தலோட உயர்ந்தவன், மற்ற ஜாதியோட நான் உயர்ந்தவன், நான் சத்திரியன் அப்படின்னு பெருமை பேசிக்கிறீங்களே, இப்படி பேசின ஒரு காலம் அது பொய்யா இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். பொய்யா இருந்திருந்தால் இவர் மேலே கேஸ் போட்டுக்கணுமா இல்லையா? இப்போ இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் மேலே கேஸ் போட்டு எங்களுடைய இனத்தை நீ எப்படி வந்து கேவலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி கேஸ் போட்டுக்கணுமா இல்லையா? தலித் கிராமங்களை சூறையாடுறது, தலித் மக்களை வந்து கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணுறீங்களே, முதல்ல நீங்கள் வந்து உங்கள் இனத்தை இழிவுபடுத்தின துஷ்யந்த் ஸ்ரீதரை தானே நீங்கள் எதிர்த்துருக்கணும்.